மைதானத்தில் சிக்ஸர்களை பறக்க விடக்கூடிய சஞ்சு சாம்சனை நமக்கு தெரியும். ஆனால் அந்த பவர் ஹிட்டரோட மனசை க்ளீன் போல்டு பண்ண அந்த பொண்ணு யார் தெரியுமா? அவங்க தான் சாருலதா ரமேஷ், அதாவது மிஸ்ஸஸ் சஞ்சு சாம்சன். சஞ்சு சாம்சன் கிரவுண்ட்ஸில் எந்த அளவுக்கு ரன்ஸை சேஸ் பண்ணுறாரு அப்படின்றத நம்ம நேரடியாகவே பார்த்துருக்கோம். ஆனால் தன்னுடைய லவ் லைஃப்பில் அவர் எப்படி சேஸ் பண்ணி கல்யாணம் பண்ணார் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? அந்த அழகான காதல் கதையை இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு அர்த்தம் அந்த ஆண் வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா அவங்களுக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பாங்க அப்படின்றது கிடையாது. அந்த வெற்றி கோட்டை போய் அந்த ஆண் தொடுறதுக்கு முன்னாடி அவர் கடந்து வந்த போராட்டங்கள், அவர் அனுபவித்த இன்னல்கள், இது எல்லாத்துலேயுமே ஒருத்தர் கூட இருந்து அந்த ஆகச்சிறந்த காதலையும் சப்போர்ட்டையும் கொடுத்து உன்னால் ஜெயிக்க முடியும், நீ அங்கே போ அப்படின்னு சொல்லி கைப்பிடிச்சி கூப்பிட்டு போயிருப்பாங்க. அல்லது நீ என்ன வேணால் பண்ணு, எங்கே வேணால் போ, உனக்கு எப்போதுமே நான் இருக்கேன் உனக்கு சப்போர்ட்டுக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் அங்கே இருந்திருக்கணும். அப்படி சஞ்சு சாம்சனுக்கு உறுதுணையாக அப்போ ஆரம்பித்து இப்போ வரைக்கும் இருந்துட்டுருக்கிறவங்க தான் சாருலதா. சஞ்சு சாம்சனை நம்ம ஒரு கிரிக்கெட் பிளேயராக பார்த்துருக்கோம். சரியான வாய்ப்புகள் கிடைக்காம அப்படி வாய்ப்புகள் அமைஞ்சுமே கூட தன்னை நிரூபிக்க போராடிட்டு இருந்த அவருக்கு, தன்னுடைய திறமையை நிரூபிக்கிறதுக்கு தீனியை தேடிட்டு இருந்த அவருக்கு நேற்று, அதாவது செமிஃபைனல்ஸில் வெஸ்ட் இண்டியா கூட மோதின அந்த மேட்ச் ஒரு ஃபுல் மீல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். 97 எடுத்து நாட் அவுட்டில் நின்று கடைசி வரைக்கும் அந்த மேட்சை வின் பண்ணி கொடுத்து சேட்டன் செலிப்ரேட் பண்ணதை பார்க்கும்போது நமக்கே அவ்வளோ எமோஷனலாக இருந்துச்சு. ஸோ நேற்றுலேருந்து சஞ்சு சாம்சன் தான் டாக் ஆஃப் த டவுனாகவே இருந்துட்டுருக்காரு. மனுஷன் இப்போ சிஎஸ்கேல வேறு ஜாயின் பண்ணியிருக்காரு. அந்த எல்லோ ஜெர்சியை போட்டு வந்து அவர் அடிக்க போகிற சிக்ஸர்களை பார்க்கறதுக்கு எல்லாருமே ஆர்வமாக இருந்துகிட்ருக்கோம். இதற்கு மத்தியில் சாருலதா கூட அவர் எப்படி சேர்ந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய காதல் கதை தொடங்கினது மார் இவானியோஸ் காலேஜில். திருவனந்தபுரத்தில் உள்ள இந்த புகழ்பெற்ற கல்லூரி தான் இவங்களுடைய காதலுக்கு சாட்சியாக இருந்துச்சு. சஞ்சு அப்போது கிரிக்கெட் கனவுகளோடு ஓடிட்டு இருந்தார். சாருலதா தன்னுடைய படிப்பில் முழுமையான கவனம் செலுத்திட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. இவங்களுடைய காதலுக்கு பிள்ளையார் சுழி போட்டது அப்படின்னா ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட். ஆமாம், சோஷியல் மீடியா காதல் தான் இவங்களுடைய கதையும். முதல்ல அவங்களுக்கு ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் அனுப்புனது நம்ம சஞ்சு தான். அந்த ஒரு கிளிக் தான், அதாவது அந்த ரிக்வஸ்ட் கொடுக்கறதுக்கு அவர் பண்ண அந்த ஒரு கிளிக் தான் அவருடைய வாழ்க்கையை மாற்றிய தருணம் அப்படின்னு சொல்லலாம். சாதாரண ஆன்லைன் நட்பாக தொடங்கினது மெதுவாக ஆழமான புரிதலாகவும் பின்னாடி உறுதியான காதலாகவும் வளர்ந்துச்சு. சுமார் 5 ஆண்டுகள் இவங்க தங்களுடைய உறவை யாருக்கும் தெரியாமல் ரொம்ப சீக்கிரட்டாக வச்சுருந்துருக்காங்க. ஐபிஎல்ல சஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஒரு ஸ்டாராக உயர்ந்த காலத்திலும் கூட இவங்களுடைய உறவில் மீடியா வெளிச்சம் படவே இல்லை. அவங்க கொஞ்சம் கூட இதை வெளில காமிச்சிக்கவும் இல்லை. செலிபிரிட்டி கல்ச்சர் அதிகரித்த காலத்தில் இது ஒரு பெரிய விஷயம் தான் இல்லையா, அது தெரியாமல் மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றது. ஸோ சாருலதா அவங்கள பற்றி பார்க்கும்போது, சாருலதா ஒரு உயர்கல்வி பெற்ற பெண். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருக்காங்க. பின்னர் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அந்த துறையிலையும் பட்டம் பெற்றிருக்காங்க. அவங்களுடைய தந்தை ஒரு மூத்த பத்திரிகையாளராக இருந்திருக்காரு. தாய் ஒரு அரசு அதிகாரி. இவங்க வெறும் கிரிக்கெட் வீரரின் மனைவி அப்படின்ற அடையாளத்தில் மட்டும் நிற்காமல் தனியாக தனக்குன்னு ஒரு தொழில் பாதையை உருவாக்கியிருக்காங்க. இன்றைக்கி அவங்க ஒரு ஆண்டர்ப்ரனராக செயல்பட்டு வந்துட்டுருக்காங்க. ஒரு மிகப்பெரிய கிரிக்கெட் வீரருடைய மனைவி அப்படின்றத தாண்டி தனித்தன்மை, அமைதி, லோ ப்ரொஃபைல் வாழ்க்கை, இதெல்லாம் தான் சாருலதாவினுடைய அடையாளங்கள். 2018 டிசம்பர் 22 கேரளாவின் கோவளமில் மிக எளிமையான மற்றும் மரியாதையான முறையில் இவங்களுடைய திருமணம் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் புடைசோடு நடந்திருக்கு. இவங்களுடைய திருமணம் ஒரு இன்டர்ஃபைத் மேரேஜாக நடந்து முடிஞ்சிருக்கு. அதாவது சஞ்சு ஒரு கிறிஸ்தவர் குடும்பத்தை சேர்ந்தவர், சாருலதா ஒரு ஹிந்து குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஆனால் காதல் எல்லைகளை கடந்தது இல்லையா, அதனால் இவங்களுடைய காதலும் எல்லா எல்லைகளையும் கடந்து தான் ஒன்று சேர்ந்திருக்கு. சஞ்சுவின் கிரிக்கெட் பயணத்தின் ஆரம்ப காலங்களில் இருந்து சஞ்சுவுக்கு துணையாக இருந்தவங்க தான் சாருலதா. இன்டர்நேஷனல் செட்பேக்ஸ், ஐபிஎல் கேப்டன்சி ப்ரெஷர், எல்லா கட்டங்கள்லையுமே அவங்களுக்கு கூடவே இருந்து தன்னால் முடிஞ்ச வரைக்கும் அந்த ஆதரவை கொடுத்துட்டு இருந்தவங்க சாருலதா. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் கேப்டனாக உயர்ந்த போது கூட பின்னணியில் அமைதியாக உறுதுணையாக எப்போதுமே சாருலதா இருந்துகிட்டே இருந்திருக்காங்க. விளம்பரங்கள், சோஷியல் மீடியா ஹைப்பு, அன்னெசரி பப்ளிசிட்டி எதுலேயுமே அதிகமாக தோன்றாத இந்த ஜோடி எளிமைக்கும் நம்பிக்கைக்கும் இப்போ வரைக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்துட்டு இருக்காங்க. மைதானத்தில் எத்தனை ஃபீல்டர்ஸ் இருந்தாலும் அத்தனை பேருக்கு மத்தியிலையும் எங்கே கேப் இருக்குன்னு பார்த்து அங்கே போய் பவுண்டரியை பிளேஸ் பண்ணுறது தான் ஒரு நல்ல பேட்ஸ்மேனுக்கு அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் சரியான ஒரு இடத்துல கொண்டு போய் தன்னுடைய மனசையும் வாழ்க்கையும் ஒப்படைச்ச விதத்தில் தன்னுடைய காதல் வழியாக தன்னுடைய வாழ்க்கையிலே ஜெயிச்சிருக்காரு சஞ்சு சாம்சன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மேட்சை நல்லா ஆடின விதத்தில் அவருக்கு மேன் ஆஃப் த மேட்ச் அப்படின்னு கொடுப்பாங்க. ஒரு நல்ல காதலியை, ஒரு நல்ல மனைவியை சூஸ் பண்ண விதத்தில் கண்டிப்பாக அவர் மேன் ஆஃப் த லைஃப் அப்படின்ற அவார்டே வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு அப்படியான ஒரு காதல் கதை தான் அமைஞ்சிருக்கு. இதுதான் சஞ்சு சாம்சன் மற்றும் சாருலதா ரமேஷ் இவங்களுடைய அழகான காதல் கதை. ஒரு நல்ல பேட்ஸ்மேன் எந்த ஷாட் அடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறதை விட எந்த ஷாட்டை ஸ்கிப் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சிருக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் சரியான நேரத்தில் சஞ்சு சாம்சன் எடுத்த ஒரு சரியான முடிவு தான் இன்றைக்கி அவருடைய அழகான காதல் திருமணத்துக்கு வழிவகுத்திருக்கு. ஒரு சாதாரண ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டில் ஆரம்பித்து இன்றைக்கி 2 பேரும் அவங்களுடைய அழகான காதல் பயணத்தை தொடர்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அது காதலின் அற்புதங்களில் ஒன்றா இல்லாமல் வேறு என்ன இருக்க முடியும். Subscribe to One India and never miss an update.